துன்பமின்றி துயரின்றி என்றும் நீர் இன்பம் வேண்டில் இராப்பகலே தூமின் என் பொன் ஈசன் இறைவன் என்று என் பொன் ஈசன் இறைவன் என்று உள்குவார்க்கு அன்பனாகிடும் ஆனைக்கா அண்ணலே அன்பன் ஆகிடும் ஆனைக்கா அண்ணலே நன்றே நாள்தோறும் நம்பினை போயரும் என்றும் இன்பம் தழைக்க இருக்கலாம் சென்று நீர் திரு வேட்களத்தே உள்ளுரை துண்டு பொன் சடையானை தொழுமினே துண்டு பொற்சடையானை தொழுமினே ஏ ஒழியான திருமேனி உமிழ்தான மிக மேவும் கழியான வரும் ஆனை களல் நாளும் மறவாமல் அழிகாடும் மலர் தூவும் அடியார்கள் புலமான அழிகாடும் மலர் தூவும் அடியார்கள் புலமான வெளியாகும் வலிதாய வினை கூட நினையாவே வெளியாகும் வலிதாய வினை கூட நினையாவே பண்டை மறை வண்டரற்ற பசுந்தேன் ஞானம் பரிந்து ஒழுக சிவகந்தம் பறந்து நார கண்ட இதய கமல முகைகள் எல்லாம் கண்டிரப்ப காசினி மேல் வந்த அருட்கதிரோன் பிண்ட மலர் பொழில் புடைசூழ் வெண்ணை மேபுமை கண்ட தேவன் மிகு சைவநாதன் புண்டரிக மலர்தாழச் சிரத்தே வாழும் பொற்பாதம் எப்போதும் போற்றல் செய்வாம் மெய்கண்ட தேவன் பொற்பாதம் எப்போதும் போற்றல் செய்வாம் அரணங்கள் மூன்று பெரித்தாய் சரணம் அதினும் அன்பர் மரணம் படாது அருள் வைத்தாய் சரணம் வலிய அந்த கரணங்களால் மெலிந்து எய்த்தேன் சரணம் நின் பொற்கடலே சரணம் தென்கோ முக்கி முக்கி பஞ்சாக்கர சத்குருவே தென்கோ முக்கி முக்கி பஞ்சாக்கர சத்குருவே கருணை பொழி திருமுகத்தில் திருநேற்று நூதலும் கண்டாரை வசப்படுத்த கனிந்த வாயழகும் பெருமை தரு துறவோடு பொறை உளத்தில் பொறுத்தே பிஞனர் மலர்த்தாள்கள் பிரியாத மனமோ வழிவினர்கள் அகலாத ஞானமே வடிவாம் அறிவினர்கள் அகலாத ஞானமே வடிவாம் வளர்துரை சிவஞான மாமுனிவன் மலர்த்தாள் ஒரு பொழுதும் நீங்காமல் யமதுடத்தில் சிரத்தில் போதிடும் நாபினில் என்றும் உன்னி வைத்தே உரைப்பாம் ஓதிடும் நாபினில் என்றும் உன்னி வைத்தே உரைப்பாம். திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்களே, நாம எல்லாரும் இன்பம் வேணும்னு நினைக்கிறோம். இன்பத்துக்காக தான், நித்திய இன்பத்துக்காக தான் நாமெல்லாம் முயன்று கொண்டிருக்கிறோம். இந்த நித்திய இன்பம் என்பது நமக்கு நாமே வருவதில்லை. அந்த நித்திய இன்பம், அதனால அந்த இன்பம் ஒருவன் கொடுக்கத்தான் நமக்கு வருது. எல்லாமே பெருமான் கொடுத்து தான், நமக்கு அறிவில் இருந்து எல்லாமே கொடுத்து தான் வருது. அதனால அந்த இன்பமும் அவன் தான் கொடுக்கணும். அதனால நாம் அந்த திருவருள் பயனில் கூட 10வது பாட்டு என்ன சொல்கிறோம்?
ஆமாம் ஆமாம், ஐயமில்லாது ஓவாது உண்ணும், இடைவிடாது அவனை நினைங்க, அப்போ உங்களுக்கு இன்பம் வரும் அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் நன்று நாள்தோறும் நல்லது, நல்லதுங்கிறது என்னது நமக்கு? நன்று, நன்மை எது? இன்பந்தான், பயன். அந்த திருவருள் பயனுங்கிறது அதானே, அருளும் பயனும் தானே. எனவே அது நம் வினை போயரும், பிறவிக்கு காரணமான வினை தீருது, என்றும் இன்பம் தழைக்க, இன்பம் என்றைக்கும் தழைக்க இருக்கலாம், பெருகிக்கொண்டே இருக்கும் இன்பம். அது அந்த துன்று பொற்சடையானை தொழுமினேங்கிறார். துன்று பொற்சடையான், அந்த பொற்சடை என்பது அவனுடைய, பொண்ணுங்கிறது ஞானம், அதுதான் அவனுடைய ஆற்றல். சடை என்பது அவனுடைய ஆற்றல், ஞானம்தான் அவனுக்கு ஆற்றல். அது அவனை துண்ணி இருக்கிறது. நாம் அதை மண்ணுகலை துண்ணு பொருள் வரு, துண்ணு பொருள்னு என்ன? வேத ஆகமங்களின் சொல்லக்கூடிய பொருள் எல்லாம் சிவபெருமானு தான், அதுக்கு அர்த்தம் அவன் தான். அதனால் இந்த நம்மை துண்ணி இருப்பவன், நம்மை துண்ணி இருப்பவன் அந்த பெருமான், அவனை தொழணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதை திருக்குறளையும் அவர் என்ன சொல்கிறாருன்னா, வீழ்நாள் படாமை நன்றாற்றி, ஒரு நாள் கூட ஆமாம் கேப் விடக்கூடாது, கேப் விடுது. ஆமாம், அது நாயன்மார்களுக்கெல்லாம் எதனால் பெருமை? அந்த கொண்டதை இடைவிடாது பின்பற்றுறது தான் பெருமை. அதனால் வீழ்நாள் படாமை, ஒரு நாள் கூட வீணான நாளாக கழியக்கூடாது. அது நாம் ஞானசம்பந்த பெருமானை சொல்லும் பொழுது புண்ணிய 16 அந்த ஆண்டு 16 ஆண்டு இருந்தார். அவரை என்ன சொல்கிறாரு? புண்ணிய 16. இந்த 16 ஆண்டு என்னதான்? புண்ணிய 16 ஆண்டு. ஆமாம், அப்போ அந்த சிவபுண்ணிய பெருக்கிய ஆண்டு 16 வருஷமும் சிவபுண்ணை பெருக்கும். அது காரைக்கால் அம்மையார் என்ன சொல்கிறாங்க? என்னம்மா? பின்னெல்லாம் காதல் சிறந்து, பெருமான்கிட்ட காதல் சிறக்கிறதான் வளர்தலுங்கிறார். அந்த அம்மா எப்படி வளர்ந்தாங்கன்னா, பெருமானில் காதலில் வளர்ந்தாங்க. நாம் ஊன் வளருது, அவங்களுக்கு எது வளருது? பெருமான்கிட்ட ஞானம் வளருது இல்லையா? அதனால இந்த நாள்களை வீழ்நாள், அது சாநாள், சாநாள் சாபி போல் கழிந்த நாள், அது சாபி போல கழிந்த நாளெல்லாம் சாநாள். அது வராமல் நன்றாற்றணும். அறவினை செய்தால் அகுது ஒருகன், அந்த வினை அவன் செய்த சிவபுண்ணியங்கள் வாழ்நாள் வாழ்நாள் வழியடைக்கும் கல் என்பார். நாள் என்பது என்னது? நாள் நாள்னா என்னம்மா? என்ன சிரிக்க? நாள் என்பது உயிரீரும் வாழ். அது என்னது? வாழ். நாள் என்பது ஒரு வாழ், நம்ம ஆயுள அறுக்கிற வாழ். ஒவ்வொரு நாளும் சீட்டை கிழிக்கல, காலண்டரில் ஆயுளை கிழிக்கிறேன்னு அர்த்தம். கிழிக்கும் போது அப்படி நினைக்கணும், வாட்சி அப்படியெல்லாம் நினைக்கிறது இல்லை. வைகளும் வைகள் வைகுமென்று எண்ணி, நாலடியாரில் சொல்கிறாரா இல்லையா?
வைகலும் வைகல் வைகும். அது வைகலை வைகல் என்று நினைப்பார். வைற்றப்பட்ட கல்லுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. வைகலை கரை, வைகல்னா கரைதல். ஒரு நாள் கரை, வைகரைங்கிறது வைகரை பொழுது கரைகிற பொழுது தான். அது கல்லுன்னு நினைச்சிட்டு இருக்கான். அப்படின்னு இல்லை. அது ஒவ்வொரு நாளும் கரைஞ்சிக்கிட்டு போகுது. அது நாலடியாரில் சொன்னது போல, தோற்றசால் ஞாயிறு நாடியா கூற்றம் அளந்துண்ணுங்கள். விளங்குதா? ஒவ்வொரு நாள் சூரியன் வரும்போதும் உங்கள் ஆயில அளக்கானாம். ஒவ்வொரு மரக்கால 1 2 இத்தனை நாள் கழிஞ்சாச்சுன்னு அளக்குறானாம். உங்கள் வாழ்நாள் உண்ணுதான். அளந்து அளந்து உங்கள் வாழ்நாளை உண்ணுகிறது. அதுதான் ஞாயிறுங்க. விளங்குதா? ஆமாம், சிவஞானம். நாம் அதை நினைக்கிறதே இல்லை. அதனால் அவர் சொல்வது போல, மண்ணொன்று கண்டீர், மண்ணொன்று கண்டீர் இருவகை பாத்திரம். அதை தீயினை சேர்ந்தது. தீயில வெதுப்பி வேக வச்சான். தீயினை சேர்ந்தது தென்னன்று இருந்தது. தீயினை சேர்ந்தது தென்னன்று இருக்குது. தீயில நல்லா புடம் போட்டு வெந்தது. அது தண்ணி ஊற்றினாலும் அப்புறம் அதை தாங்கிக்கிட்டு இருக்குது. தீவினை சேர்ந்தது. தீவினை சேர்ந்தது இருக்கு. அது மேலிருந்து ஒரு துளி தண்ணி விழுந்த உடனே பழையபடி மண்ணாக போகுது. அப்படி வாழ்க்கையை மண்ணாக்குறோம் தீவினை சேர்ந்ததெல்லாம். அங்கே தீயினை இல்லையா? அந்த செங்குன்ற வண்ணன், செவ்வான வண்ணன், தீ வண்ணன், செந்தி வண்ணன், அவனை சேர்ந்ததுங்கெல்லாம் தின்னுன்னு இருக்காங்க. அதை சேர்ந்ததுக்கு இல்லாமல் வினையை சேர்ந்துக்கிட்டு மண்ணாய் போகிறோம்ங்கிறார். விளங்குதா? அதனால் இந்த அரபினை, அந்த சிவபுண்ணியங்கள் மரணத்தை அடைக்கிற கல்லுங்கிறார். எனவே வாழ்நாளை அது கூட்டுது. அரபினை செய்யின் அது பொன்றுங்கால் பொன்றா துணை. பொன்றுங்கால் பொன்றுதல்னா என்ன? பொன்றுங்கிறது சிவஞானம். என்னம்மா? பொன்றுதல். ஏன் பொன்றுதல்னா என்ன? திருக்குறள் குடி பொன்றி. பொன்றுதல்னா கெடுதல். பொன்றுதல்னா கெடுதல், மெலிதல், இதை சொல்றது. விளங்குதா? நடுவின்றி நண்பொருள் வைகின் குடிபொன்றி குற்றமும் ஆங்கே தருங்கிறாரா இல்லையா? அவன் குடியே கெட்டு போகுங்கிறார். பொன்றுதல் கெடுதல். அது பொன்றுங்கால். நாம் இறக்கும் தருவாயில நமக்கு ஒரு மெலிவு வரும் பொழுது, நலிவு வரும் பொழுது, செல்வத்திலையும் சரி அறிவிலையோ எதில் வந்தாலும் பொன்றுங்கால் பொன்றா துணை. எது? கல்வி. அறிவற்றம் காக்கும் கருவி. அறிவு அற்றம் காக்கும் கருவி. அற்றம்னானது எல்லாம் தமிழ் தானே பேசுதோம். எல்லாம் தமிழ் கிளாஸில் இருக்க மாதிரி இல்லையே. வேற பாஷையில் பேசுகிற மாதிரிலாம் பார்க்குறீங்க. அற்றம் அப்படின்னா முடிவு, அந்தம். அந்தம் வராமல் காக்கிறது அறிவு. அது வைப்பு நிதிங்கிற மாதிரியா? வைப்பு நிதி. ஆமாம். அப்போ
இந்த அறம் செய்தல் நன்றாற்றல். நன்றாற்றல் அது நல்லது. எது நல்லது? ஆமாம், நல்லது வீடு பேர் தான். நன்னெறி, நன்னெறியாகிய ஞானம் அப்படிங்கிறாரா இல்லையா? ஏன்னா அதுதான் வீடு பேற்றுக்கு வாயில். அதனால் அது கற்றீண்டு மெய்ப்பொருள் கண்டார் தலைப்படுவர் மற்றீண்டு வாராத நெறி அப்படிங்கிறாரா இல்லையா? வாராத வழி. அதனால ஒருவன் ஒரு நாள் இடைவிடாமல் ஒவ்வொரு நாளையும் வாழ்ந்த நாளாக்கணும். அது அப்பர் சாமி துன்பம் உன்னை தொழாத நாட்கள் என்பாரும் இன்பம் உன்னை ஏத்து நாள் என்பாரும் பார். பெருமான வழிபட்ட நாளெல்லாம் வாழ்ந்த நாள், வழிபடாத நாளெல்லாம் வீழ்ந்த நாளுங்கிற. எனவே அப்போ அந்த வழிபாடு செய்யாத கழிய நாளெல்லாம் அது வீழ்ந்த நாள். அதான் வீழ்நாள் படாமை. வீழ்நாள் அது படாமைன்னானது. பட்ட நாள்னா இறந்த நாள், படுதல்னா இறத்தல். படாமைங்கிறது உண்டாகாது. நன்றாற்றி. அப்போ இந்த பிறப்பு தோற்றமுண்டேல் மரணம் உண்டு. யார் சொன்னா? சுந்தரமூர்த்தி சுவாமி சொல்றாரு. அப்போ தோன்றுவதும் ஒடுங்குவதும் சடத்துக்கு இயற்கை, சித்துக்கு அல்ல. அறிவு பொருள்லாம் அப்படி அழியக்கூடாது, அழியாது. அதனால அது நாம ரூபங்கள் உடைய பொருளுக்கு உள்ளது. நாம ரூபங்கள் அதெல்லாம் அழிதல் மாலையன. அது இந்த உயிர் பேரோட பிறக்கிறது. நாம ரூபங்களோடு பிறந்தால் அதை பிறப்புங்கிறோம். நாம ரூபங்களோடு கூடுவதைத்தான் பிறப்புங்கிறோம் இல்லையா? அது சிவபெருமானுக்கு என்ன சொல்றாரு? அந்த நெஞ்சு விட தூது விட சொல்லுவாரே, ஊரும் பேரும் உருவும் இல்லாத ஒருவன் இல்லையா? ஏன்னா உருவத்தோட வந்தாதானே அந்த உருவத்துக்கு தானே பேரு இல்லையா? அதனால உருவம் இல்லைன்னா பேரும் இல்லை. அதனால அந்த அப்போ எதெல்லாம் தோன்றுகிறதோ அதெல்லாம் அழியத்தான் செய்யும். அது நம்ம முதல் நூற்பாவிலே மூவினமையின் தோற்றிய திரிய ஒடுங்கி மனத்து உலகாம்னு பழக்கமா இல்லையா? எனவே மறைவதை மரணமில்லாததுன்னு சொல்றது. மரணமில்லா பெருவாழ்வு சொல்றோம். அப்போ இந்த உடம்போட நாம வந்தோம்னா பழையபடி இன்னொரு உடம்போட கூட்டினா அதனால நாம வீணாக்கிட்டோம்னு அர்த்தம். ஒரு தடவை வந்தா அதுக்கப்புறம் நினைச்சக்கூடாது பழையபடி இன்னொரு தடவையும் போய் பிறக்கப்படாது. பழையபடி 100 உடம்புல. ஆமாம். அதனால பிறப்பு இறப்பு என்ற இரண்டும் உலகிடை நிகழ்ந்து வருகிறது. பிறப்பும் இறப்பும் உயிருக்கு உண்டா? உயிருக்கு உண்டா?
உடலுக்கா உயிருக்கா? உடலுக்கு தான். உயிர் பிறப்பதும் இல்லை இறப்பதும் இல்லை. அப்போ பிறப்பு இறக்குங்கிறது எதை குறிக்குது? உயிர் அந்த உடலை தாங்குவது, அது பிறப்பு இல்லையா? இறப்பு அந்த உடலை விட்டு நீங்குவது. இங்கே உயிர் உடல் தாங்கல் தாங்காமை என்பவற்றை நாம் சிந்திச்சு பார்த்தோம்னா நமக்கு அந்த மரணமில்லாத வாழ்வு, சிவமாம் தன்மை பெருவாழ்வு, அதை என்ன சொல்கிறோம்? பெருவாழ்வுங்கிறோம். பிறப்பதை சிறுவாழ்வுங்கிறோம். அது இந்த உடலை ரெண்டு விதமாக தாங்குது. ஆமாம், இயற்கை செயற்கை. கட்டில் உள்ள உயிருக்கு விடுதலை அருள வேண்டி இயற்கை என்ன அதற்கு படிப்படியா பல பல உடலங்களை நல்குக. இறுதியில் அவள் அருளால் இந்த ஆன்ம புல்லாகி பூண்டாகின்னு இப்படி வந்து கடைசியில் இந்த மனித பிறவியை எய்துறதை என்ன சொல்கிறோம்? கடலை கையில் நீந்தினது போல என்று சித்தியார் சொல்கிறார் இல்லையாம்மா? நாம் நேரடியாக மனித பிறவில் வர்றதுங்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப துர்லபம் இல்லையா? அந்த அறிவுக்கு தகுந்தாப்புல தான் நமக்கு உடல்கள் கொடுக்கப்படுது இல்லையா? கேவலத்திலிருந்து வர்றது நேரடியாக மனித பிறப்புக்கு வந்துடுறது இல்லை. எத்தனையோ பிறவிகள் பிறந்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக ரிஃபைன் ஆகி தான் கடைசியில் இந்த மனுஷ பிறவியே வந்து சேருது. ஆமாம். அப்போது இந்த பிறவி வருவதற்கு நாம் என்ன பட்டோம், எவ்வளவு கஷ்டப்பட்டோம் அப்படின்னு தெரியணும். அப்போது இந்த மனித பிறவி வந்தாச்சுன்னா இது விடுதலை அடைவதற்கு ஏதுவான பிறவி. விடுதலை அடைவதற்கு ஏதுவான பிறவி. அதனால் இந்த பிறவியையும் நாம் என்ன செய்யக்கூடாது? ஆமாம், அந்த விடுதலைக்குரிய முயற்சியை நாம் செய்யாமல் பழையபடி வினையை பெருக்கி பிறக்கிறதுங்கிறது சகிக்க முடியாத குற்றம். அது இந்த கிடைத்தற்கரிய பிறவியை வீணாக்கிறது. அதான் ஏன்னா மற்ற உயிர்களை நோக்கி அதை சொல்லலை. இது யாரை நோக்கி சொல்கிறார்? இதை நமக்கு சொல்கிறார். வேழ்நாள் படாமை நன்றாற்றுங்கள். ஏன்னா மற்ற பிறவியில் நாம் அதை அறிந்து என்ன செய்யணும்னு நம்ம அறிவு அவ்வளோ தெளிவாக நூலை படித்து தெளிய முடியாது. வினை வழி அப்படியே போய்கிட்டு இருக்கும் இல்லையா? இந்த ஒரு பிறவி தான் வினையை எதிர்த்து செல்வதற்கான வாய்ப்பு. அதை தான் இது பொருள் என காட்டி அப்படின்னு மாநிலத்தோருக்கு இது பொருள் என காட்டி இந்த மனித பிறவியாக வந்தவங்க என்ன செய்யணும் அப்படிங்கிறத ஞானசம்பந்தர் காட்டுறார். நீங்கள்லாம் புனல்வழி தைக்க போல் மற்ற பிறவியில் போவீங்க, இந்த பிறவியில் அப்படி போகாமல் என்ன செய்யணும்? எதிர்த்து போகணும். இந்த வினையை எதிர்த்து போகணும். முக்தி கரைக்கு போகணும், அந்த ஏடு போன மாதிரி அப்படின்னு சொல்கிறார். அந்த ஏடு தான் நாம இல்லையா? அதனால் அது அந்த விடுதலை முயற்சி அது நம்முடைய அந்த முயற்சி நம்ம அறிவில் இருக்க அடுக்குகளை நீக்கி உயிரை தூய்மையாக்குகிறது. அதுக்கான முயற்சி அந்த வழிபாடு, அதை செய்கிறது தான் நன்றாற்றுதல் இல்லையா? அதனால் அந்த நீதியால் வாழ்கின்றிலை நாள் செலால் நின்றன. பெருமான் சொன்ன அந்த முறையில் நாம் வாழ்றதில்லை. இந்த சகலருக்கு தான் நூலுன்னு சொல்லியிருக்கு. சகலருக்கு தான் நூல். என்னம்மா நூல்?
அது சிவஞான போதத்தில் சொல்கிறாரா இல்லையா? சொல்கிறாரு. என்று எந்நூல் மும்மை மலருக்கு 3 மலமுடைய சகலருக்கு தான். பிரளயாகலர் விஞ்ஞானகலருக்கெல்லாம் நூல் தேவையில்லை, நமக்கு மட்டும்தான் நூல். அப்போ இந்த சகலர்லையும் வானிட பிறவி பிறந்தவங்களுக்கு தான் நூல் இல்லையா? விலங்காவோ பறவையாவோ புழுவாவோ பூச்சியாவோ பிறந்தா அந்த நூலால் பயன் இல்லை. விளக்குதாம்மா? அதனால நீதியால் வாழ்கின்றில்லை. ஒவ்வொரு நாளும் இதம் உயிருக்கு உறுதி செய்யணும், உயிரை வளர்க்குற வினையை செய்யணும் இல்லையா? நாட்கள் ஒவ்வொரு நாளும் கழிஞ்சிக்கிட்டே இருக்குது. நம்ம 100 வயசு இருந்தால் கூட 50 வயசு தூக்கி கழிச்சிடுறோம். 15 இளமையில் போயிடுது, 15 முதுமையில் போயிடுது. 20 வருஷம் இருக்குது. அந்த 20 வருஷத்தில் ஆமாம் நாம் குளிக்க பல்லு தேய்க்க அது இதுன்னு அதில் 10 வருஷம் காலியாக்கி ஒரு 10 வருஷம்தான் படிக்கிறதுக்கு கிடைக்கி. அதுலேயும் நோய் நொடி இல்லாமல் இருக்கணும். ஆமாம், அதை கூட படிக்கலைன்னா இப்போ என்ன செய்ய? விளங்குதாம்மா? ஆமாம். அப்போது நாம் அந்த நாளை இன்று நன்று நாளை நன்று என்று பொன்றுகின்ற வாழ்க்கை, இதெல்லாம் கூட சொல்கிறாரு. இந்த பொன்றுகின்ற வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் கழியுது. போக விட்டு போதிமின்ங்கிறார். ஏன் ஏன் இன்று நன்று நாளை நன்றுங்கீங்க? ஏம்மா ஏன்னு சொல்லுங்க. ஆமாம் ஆமாங்க. ஏன் சோம்பேறியா? அது இல்லைடா. என்ன இன்னும் இத்தனை பிரிவு இந்த அல்லல் பற்றும் இந்த உலக வாழ்க்கையில் பற்று போக மாட்டேங்குது. ஒரு நாள் உலகத்தை அனுபவிச்சுக்கிடுமே. ஏன்னா அந்த சிவ வாழ்வு வாழ்றது நமக்கு அந்நியமாக தெரியுது. அது ஏதோ செய்யக்கூடாதது செய்கிறது மாதிரியும் இதுதான் நமக்கு பிடித்தமாக இருக்குது. ஒரு நாள் இந்த வாழ்க்கையை அனுபவிச்சுக்கிடுதாங்க. இத்தனை பேரையும் அனுபவிச்சாச்சு, இன்னமும் மேலே வெறுப்பு வரமாட்டுக்கு தானே. ஆமாம், அதனால் அதை தள்ளி போடணும். அப்போ நாம் சிவபுண்ணியம் ஈட்டி அறிவை வளர்க்குறது முக்கியங்கிறதே செகண்டரி ஆயிடுது. இந்த உலக இன்பத்தை தான் ரொம்ப பெருசாக நினைக்கிறோம். ஐயோ ஒரு நாள் போச்சேன்னு அதுக்கெல்லாம் வரணும் இல்லையா? முக்தி அடைகிற ஒரு நாளை வம்பாக்கிட்டோமே. ஒவ்வொரு நாள் நான் முக்திக்கான நாள் நினைக்கணும். நம்ம அறிவு விருத்திக்கான நாள். அதை வளர்க்காமல் வேஸ்ட் பண்ணிட்டோமேன்னு நினைக்காம எதுக்கு வருத்தப்படணும் அப்படின்னே நமக்கு தெரிய மாட்டேங்குது. இவங்களெல்லாம் என்ன செய்ய? இருக்கட்டும் இருக்கட்டும் கேளோ இந்த அம்மா சொல்லுங்க. அதெல்லாம் இருக்கட்டும் சார். அது எங்க என்ன ஆசையமா? அதனால நாட்கள் செல்லா நின்றன அப்படின்னா நாட்கள் களைஞ்சிக்கிட்டே இருக்கு. நோய்களும் விதவிதமாக வருது. எப்போ எந்த நோய் வரும்னு? ஆமாம், நித்த நோய்கள் பாதியா. ஆதலால் இந்த நாளும் நாளும் இன்பமே மறிவினாயே சாதியார் கிண்ணறர் தருமரும் பருணர்கள் ஏற்று முக்கண ஆறு முக்கண ஆதி ஆறு தொழுது உய்யலாம் மையல் கொண்டு ஐயல் நெஞ்சேங்கிறார். எனவே அந்த பெருமானை தொழுதால் உய்யலாம், பெருமானை தொழுதால் உய்யலாம். அதை செய்யலைன்னா அந்த நாள் வீணாக்கிறதும். ஆமாம், அந்த கரும்பிருந்த கட்டி தன்னை கனியை தேனை கன்றாப்பின் அடிதறியை எல்லாம் சொல்கிறாரு அப்பர் சாமிகள். இதெல்லாம் அவனை சாராதே சாராதே சாலை நாள் போக்கினேனே. அந்த பெருமானை சாராது நிறைய நாளை
வீணாக்கிட்டோம் அப்படிங்கிறார். எனவே ஆற்ற நாள் ஊக்கினேனே இருளாய உள்ளத்தில் இருளை நீக்கி இடர் பாபம் கெடுத்து ஏழையேனை உய்ய திரளாத சிந்ததனை தெரிட்டி நமக்கு சிவலோக நெறி அறிய சிந்தை தந்த அருளானை அவனை சேராம நாம நாளெல்லாம் வீணாக்குறோம் என்கிறார். எனவே அந்த மணிவாசகரும் அந்த எண்ணப்பதிகம்னு இருக்கலாமா? அப்படின்னா என்ன பத்துனா என்னம்மா? என்னம்மா? ஆமா, அது அகச்சிய சூத்திரம். அப்படின்னா என்ன? ஆமா, அதாவது எண்ணம் என்பது நம்ம கருத்து. அதாவது அந்த இறைவனை விட்டு பிரியாது அந்த அடியார் தொகை நடுவே இருக்கும் அந்த பேரா இன்பம் அருள்தல் வேண்டும் என்று தன்னுடைய உள்ள கருத்தை இறைவனிடத்தில் விண்ணப்பிக்கிறது. அதனால பாருருவாய பிறப்பு, இந்த பாரில் உலகத்தில் வந்து பிறப்பு அது அற வேண்டும் இல்லையா? அது பிறப்பு அறணும், பற்றிமை பெறணும். இது அறணும், அது பெறணும். அதை சிவபெருமான் தரணுங்கிறார். எனவே சீருருவாய சிவபெருமானை செங்கமல மலர் போல் ஆறுருவாய என் ஆரம்புதே உன் அடியார் தொகை நடுவே ஓர் உருவாய நின் திருவருள் காட்டி என்னையும் உய்ய கொண்டு அருளே என்கிறார் இல்லையா? பெருமானோடு இருக்கணும், இல்லைன்னா அடியார்கள் நடுவில் இருக்கணும். அதுதான் முக்திக்கு வழி. அதனால் இந்த உலகத்தில் இருந்தாலும் நாம் அருள் நடுவில் இருக்கணும். எது நடுவில் இருக்கணும்? அருள் நடுவில் இருக்கணும். அதான் பாதுகாப்பு. அதனால் எங்கே அவனுடைய என்பே உருக நின் அருளழித்து உன் இணைமலர் அடி காட்டின்லாம் சொல்கிறாரா இல்லையா? அதனால் முன்மை என்னை ஆண்டு கொண்ட முனிவர் முழு முதலே என்பே அருளி எனை உருக்கி என் உயிர் உண்கின்ற எம்மானேங்கிறார். இந்த சீவபோதத்தை ஆமாம், அதை பூரா சிவபோதமாக மாற்றணும். நான் என்ற அந்த காரணமான அந்த நஞ்சு, நான் என்பது தான் அங்கே நஞ்சு, அதை பெருமான் உண்டு நமக்கு அமுதாக்கணுங்கிறார். அதனால அந்த அவர் சொல்கிற மாதிரி இங்கே நாமெல்லாம் அந்த உன் மலரடி காட்டி என்பே அருளி அப்படிங்கிறாரு. அதனால் இது இந்த வாழ்நாள் வழி அடைக்கணும்னா என்ன செய்யணும்? அந்த வழிபாட்டை செய்யணும், நல்வினை நன்று செய்யணும். அதை அன்று செய்யணும். நன்று எது? சிவபுண்ணியம் செய்கிறது, பெருமானை வணங்குவது இல்லையா? அது நன்று. ஆற்றின் அதை திறம்பட செய்கிறது, வெள்நாள் படாமல் திறம்பட செய்யணும். அடைக்கும் கல் அது வாழ்நாள் அதை அடைக்கும். அந்த மீள பிறக்கிற அந்த வழி இருக்கே, வினை வழி, அதான் அத்துவா. அதுக்கு பேர் என்ன பேர்? அத்துவா. அதை தான் அந்த அத்துவாவை தீச்சையில் சுத்தி பண்ணுறாங்கிறதுங்கிறது அதுதான். அந்த வழியை அடைக்கிறது தான், அந்த வழியை அடைக்கிறது தான். அதுக்கு அந்த அத்துபாக்க அந்த வழியை அடைக்கிற கல்னா கல் கதவு, கல்லாலான கதவு அப்படிங்கிறார். எனவே
அந்த ஆமையாய் அந்த மேருவை தாங்கி அடைகல்லாய் கிடந்தபோது என்ன சொல்லுவார்? ஆமையாய் மேருவை தாங்கி அடைகல்லாய் கிடந்தபோது என்று சிவஞான சித்தியார சொல்லுவார். யாரு? ஆமாம், அந்த விஷ்ணு. அவர் ஆமையாகி அந்த மேருவை தாங்கி, அந்த மேருவை தாங்கினா பெருமான் திருவடியை தாங்கிங்கிற அடைகல்லாய் கிடந்தாராம். பிறவி அறுவதற்காக அப்படி கிடந்தாருன்னு சொல்லி பரபக்கத்தில் உள்ள பாட்டு அப்படி சொல்கிறார். அடைகல்லான ஆமையாக்கி, அடைகல்லான ஆமையாக்கி, அந்த ஆமைங்கிறதெல்லாம் அதை தான் சொல்கிறார். அடைகல்லான ஆமையாக்கின்னு தக்கையாக பரணியில் சொல்கிறாரு. இதுதான் வாழ்நாள் வழி அடைக்கிற கல். பெருமான் திருவடியவே தாங்கிக்கிட்டு இருக்கிறது, பெருமான் திருவடியவே தாங்கிக்கிட்டு இருக்கிறது தான் பிறவி அடைக்கிற கல் அப்படின்னு சொல்கிறார். எனவே அந்த அதில் சொல்கிறது போல, அதாவது இந்த நாம் அந்த வழிபாடை செய்து பெருமான் திருவள்ளுன்னு நினச்சி அதை எப்படி அடைகிறது, அந்த திருவழியை எப்படியாவது அடையணும் அப்படின்னு நமக்கு தலையில் தீப்பற்றியவனை போல ஒரு ஆர்வம், அடைஞ்சே தீரணும். ஒரு நாள் பெருமான் நமக்கு சொல்லி வர்றார், இந்த பிறவியை இதில் நாம் கண்டிப்பாக முக்கிய அடைஞ்சே தீரணும் அப்படின்னு. அதனால் அந்த வைராக்கியம் நமக்கு கண்டிப்பாக இருக்கணும் அப்படிங்கிறார். எனவே அந்த பெருமான் நாம் மாணிக்க வாசகரை சொல்கிறார். மாணிக்க வாசகர் அவர் சிவகணங்களில் ஒருவர். அவர் ஏங்க பிறந்தாரா? ஏன் இவர் பிறந்தார் அப்படின்னா, கணங்களுக்கு பெருமான் உபதேசம் செய்துட்டு இருக்கும்போது இவர் பறக்க பார்த்து இவரை உடனே பிறக்க பார்த்துட்டார். பறக்க பார்த்தவரை பிறக்க பார்த்துட்டாருங்க. விளங்குதாம்மா? அது பெருமான் மறக்குமாறில்லாத என்னை மையல் செய்துன்னு சொல்கிறார்லாமா, அது ஞான சம்பந்தர் சொல்கிறாரு. எல்லாருக்கும் தான். சுந்தரமூர்த்திக்கு அப்படி தானே செய்கிறாரு, காட்சியை மறைச்சி போ அப்படின்னு. அதே மாதிரி தான் இவரும் சிவகணங்களில் ஒருத்தர் இங்கே வர்றாரு இல்லையா? அந்த திருவாதவூர், அந்த ஊரில் திரு அவதாரம் செய்து அவர் மந்திரி தொழில் செய்தால் கூட அவருடைய நினைவெல்லாம் எதில் இருக்கு? ஆமாம், பெருமான் திருவடியில் தான் இருக்குது. இந்த மந்திரி தொழில் அவருக்கு ஆர்வமே. அவர் ஏற்கனவே சிவகணங்களாக இருந்தவர். அவர் ஒரு மனுஷராக இங்கே பிறந்தால் அது அவதாரம். அவர் அறிவு நம்ம அறிவுக்கு ஒப்பமா இருக்காது. அவருக்கு வேத ஆகமங்கள்லாம் தலைகீழ் பாடமாக இருக்குது. அதை பார்த்து அவங்க என்ன செய்கிறாங்க, இவரை மந்திரியாக போடணும், இவர் எவ்வளவு சிறப்பானவராக இருக்கிறாருன்னு நினைக்காங்க. அவர் இருக்கத்தானே செய்வார். அவங்க அவரை போட்டாலும் இவருக்கு எப்படி இருக்குது அந்த வேலை? அவர் என்ன வேலை பார்த்தவர், என்ன வேலை கொண்டு போட்டிருக்கு? அவர் பார்த்தது பெருமானுக்கு கைங்கறி செஞ்சுட்டு இருந்த வேலை. அப்போ இதெல்லாம் அவருக்கு பிடிக்குமா? பிடிக்காது இல்லையா? ஆமாம். ஐயா, நீங்கள் பெரிய வேலை பார்த்து உங்களை கொண்டு சின்ன வேலையில் போட்டால் பிடிக்காது தானே? பிடிக்காது. அதை மாதிரி தான் ரிசைன் பண்ணிவிட்டு வந்துடுவோம். விளங்குதா? இவர் அதனால் அந்த வேலையில் பற்று இல்லாமல் தான் செஞ்சிட்டு இருக்கிறாரு. ஆனாலும் அவர் இவரை ரொம்ப மதிப்பு கொடுத்து, ஆமாம், அந்த பிரம்மராயன், தென்னவன் பிரம்மராயன் என்று
அவருக்கு பட்டங்கள்லாம் அரசருக்குள்ள பட்டம் ராயனுங்கிறது, அந்த பட்டமெல்லாம் அவருக்கு கொடுத்து வச்சிருக்கிறாரு. அதனால் அவர் அந்த பெருமான் அவர் பொற்சிவிகை ஏறி அவர் சதுரங்க சேனையோட குதிரை வாங்க போகிறாரு. அதை சொல்கிறாரு அவர் குதிரை வாங்க போகிறாரு. அதை அங்கே ஒரு ராஜசபையில் இருக்கிற போது அந்த குதிரை சேவகன் வந்து சொல்கிறான், நம்முடைய குதிரைகளெல்லாம் ரொம்ப வயதாகி நிறைய இறந்து போச்சு, மற்ற இருக்கிறதும் நோய்வாய்ப்பட்டதாக இருக்குது. சேனைகளில் இந்த குதிரைப்படை ரொம்ப முக்கியமானது, அது நம்மகிட்ட இப்போ மெலிவுற்ற நிலையில் இருக்குது, அது நாட்டுக்கு ஆபத்து அப்படின்னு சொல்கிறான். அந்த சமயத்தில் ஒருத்தன் வந்து இதை மாதிரி, ஆமாம், கிழக்கு கடற்கரையில் சோழ நாட்டில் இதை மாதிரி குதிரைகள் வந்து இறங்கியிருக்குது, அரபு நாட்டிலேருந்து வந்து குதிரைகள்லாம் வந்து இறங்கியிருக்குதுன்னு அவனும் அதே நேரத்தில் வந்து சொல்லுவான். இவன் சொல்லும் போதே அவனும் வந்து சொல்லுவான். அப்போ அந்த குதிரைகள்லாம் இவங்கெல்லாம் அரபு குதிரைகள் அப்படின்னு நினச்சாங்களாம். இது அந்த பெருமான் அந்த மாயேறி வகையத்தை வந்துதித்தார் இல்லையா? அந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு வெள்ளை யானை அனுப்புனார். வெள்ளை யானை அனுப்புனார். அது என்ன யானை? வெள்ளை யானை ஐராவனம் அனுப்புனார். ஆனால் அவர் தோழராகிய, ஆமாம், அவருக்கு களரிற்றறிவார் நாயனாருக்கு அவர் அஞ்செழுத்தே வாசியாயிடுதான். அஞ்செழுத்தே வாசியாகி, அதுபோல் இவருக்கு அஞ்செழுத்து தான் வாசி அப்படின்னு சொல்கிறாரு. விளக்குதாமா? அதனால் அவர் அந்த மகிமை, அவர் அந்த பொண்ணெல்லாம் எடுத்துக்கிட்டு, வேண்டிய பொண்ணை எடுத்துக்கிட்டு போகணும், இவற்றையே சாவியை கொடுக்குறார். பொண்ணை இவற்றை எடுத்து கொடுக்கல, நீ வேண்டியதை எடுத்துக்கோ அப்படின்னு இவன் மேலே அவ்வளவு ஒரு நம்பிக்கை. நல்ல குதிரையை வாங்கிறதுக்கு எவ்வளோ வேணுமோ. அப்போ அவர் அந்த இதை எடுக்கும்போது அந்த பெருமானை எடுத்துட்டு போய் பெருமானை சொக்கேஸ்வர பெருமானை வணங்குறாரு. வணங்கும் போது அவற்றை கேட்குறார், இதெல்லாம் அடியாருக்கு பயன்படணும் பெருமானேன்னு வேண்டுறார். இவர் விளங்குதாமா? அங்கே வேண்டும் போதே இவர் என்ன வாங்கிட்டுதாராம்? நல்ல குதிரை வாங்கிட்டு வரணும் அப்படின்னு வேண்டலை, இந்த பொண்ணெல்லாம் அடியாருக்கு பயன்படணும் அப்படின்னு வேண்டுறாரு. அப்போ இவர் வசத்தில் அவர் இல்லை, வேறு வசத்தில் இல்லைன்னு அங்கே சொல்கிறார். அப்போ அவருக்கு அங்கே நல்ல நிமித்தங்கள்லாம் தோன்றுதுங்கிறார். எனவே அந்த பெருமான் இங்கேருந்து கிளம்பும் போது அவருக்கு அந்த ஆலயத்திலிருந்து 1000 கோடி பாலாத்தியர்கள், அது அதாவது இளஞ்சூரியர்கள், பாலாதித்யனானது இளஞ்சூரியர்கள் 1000 கோடி ஒருங்கு உதித்ததை போக அனந்த கரணங்கள் வீசி அந்த கனகமணி மண்டபத்திலே அவர் அந்த சிங்காசனத்தில் மேலேறி ஏக பிரம்மமாயும் பரிபூரணராயும் சர்வஜனாரையும் சர்வ வியாபகராயும் சர்வ சக்தியராயும் அகில பிரபஞ்ச சாட்சியாயும் நித்தராயும் உள்ள சிவபெருமான் தமது
கிருபாசக்தி ஆகிய பார்வதி தேவியாரை அவருடைய வாமபாகத்தில் கொண்டு சிவஞானம் ததாஸ் அருட்கடல் பூரணமாக பொங்கி ததும்புகின்ற திருநயனங்கள் பொழிய அங்கே எழுந்தருளி இருக்கிறார். அப்போ அவர் எனக்கு வாதபூரனுக்கு தீட்சை பண்ணி வைக்கிறதுக்காக அந்த 1000ல் ஒன்று இங்கே வந்துடுது சிவகணத்தில். மிச்சம் இருக்க 999 கூட்டிக்கிட்டு இங்கே வந்து உட்கார்ந்துருக்கிறார். இவரை வர எதிர்பார்த்து இவர் இங்கே சத்தம் என்னமோ கேட்குத. இவர் கடலை பார்க்க போகிறாரு. அந்த கடல் எதுன்னா பிறவிங்கிற கடலை நோக்கி போயிட்டு இருக்காராம். வினைபடி பிறவிங்க கடலை நோக்கி போயிட்டு இருக்கிறவரை இந்த சத்தம் திசை திருப்புது. இது என்ன சத்தம்? இங்கே ஒரே ஓங்கார ஓசையாக கேட்குதே அப்படின்னு அங்கே இருக்கிறவங்க கூட வந்தவங்களை கூப்பிட்டு இது என்னன்னு பாரு அப்படிங்கிறாரு. அவன் பார்த்துட்டு வந்து அங்கே தோப்பு நடுவில் ஒருத்தர் உட்கார்ந்துருக்கிறாரு. தட்சிணாமூர்த்தி மாதிரி இருக்காருங்க. அவங்க கீழே பாடம் கேட்காங்கன்னு நிறைய பேர் உட்காந்து பாடம் கேட்டுட்டு இருக்காங்க. அவங்க அவர் சொல்கிறத அவங்க சொல்கிறாங்க. அவங்க பாடம் ஓதுறது தான் அப்படி சத்தம் கேட்குது அப்படிங்க. விளங்குதா? அதை கேட்ட உடனே இவருக்கு கால் தானா அங்கே பார்க்க போகுது. சிவிகையில் இருக்கிறவர் அங்கே போங்க அப்படின்னு. எனவே அங்கே பெருமான் அங்கே 1000 கோடி சூரிய பிரகாசமாக இளஞ்சூரியனம் எல்லாம் அப்படி பிரகாசத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு. அங்கே வந்து அந்த கணங்கள், இந்த கணங்கள் பிரதம கணங்கள் சில பேர் அதில் பேரி, காழகம், சுரமண்டலம், துந்திபி, சின்னம், சங்கம் என்று சல்லிகை போன்ற வாத்தியங்களை முழக்குறாங்க. அங்கே 2 பக்கமும் அவருக்கு கவரி வீசிக்கொண்டும் சிலர் ஆலவட்டம் அசைத்து கொண்டும் அந்த அவருக்கு முத்து வெண்கொடைகளை பிடித்து கொண்டும் தும்புரு, நாரதர் போன்ற வித்யாதரர்கள், இவங்கெல்லாம் வித்யாதரர்களெல்லாம் வீணை சேர்த்து சிவபெருமானுடைய அந்த நிர்மலமான கீர்த்தியை புகழை பாடிக்கொண்டிருக்கிறாங்க. சாம வேதங்களை பாடுறாங்க. அங்கே உடைவாழும் பிரம்பும் தாங்கி சித்தாந்த சைவ சிகாமணி நந்தி தேவருக்கு பேர். அது நந்தி தேவருக்கு அது பேர். அந்த முதல் குறவர், அவர் முதல் குறவர். அவர் சிவபெருமானுக்கு பக்கமாய் நிற்க லட்சுமியும் பூதேவியும் தேவர் மாதர்களும் உலக மாதாவாகிய பார்வதி தேவியாருக்கு பக்கத்தில் அவங்க நின்று பணி செய்ய பிரம்ம விஷ்ணு முதலியோர் அவரெல்லாம் அந்த சொல்ல முடியாத சிரத்தையோடு எழுந்து சிவபெருமான் கருணை கூர்ந்து அருளும் சமயம் இதுவே என்று அவங்க கையெல்லாம் கரப்புடாஞ்சலியாக சிரசு மேலே தூக்கி அவருடைய கருணைக்காக ஏங்கி நிற்கிறாங்க. அப்போ அந்த ஹரஹர முழக்கம் செய்து அழல்வாய்ப்பட்ட மெழுகு போல எல்லாம் உருகி எல்லாம் நெஞ்சு உருக நிற்கிறார்கள். அங்கே தேகம் கம்பிக்க எல்லாரும் தைய கூட்டு நெஞ்சு உருகி நிற்கிது. உடம்பு கிடுகிடுன்னு நடுங்குது. உடம்பெல்லாம் கிடுகிடுன்னு நடுங்குது. ரோமமெல்லாம் சிலிர்க்கு. மயிர்கால்கள் தோறும் அது ஸ்வேதசலம்னா வேர்வை. அந்த வேர்வை வேற்று கண்களிலிருந்து ஆனந்த பாஷ்யம் சொரிய
நாத்தழுதழுத்து உடை தடுமாற தம்மை மறந்து அந்த பேரின்ப சாகரத்தில் மூழ்கி கிடக்காங்க. பெருமானை பார்த்து உணர்விழந்து கிடக்கிறாங்க. இவ்வாறு அப்படி நிகழ்கிற சமயத்தில் பெருமான் அந்த கருணை வெள்ளம் பொழிகின்ற அந்த திருப்பத்திலே ஒரு சின்ன புன்னகை காட்டுறாராம். அது மின்னல் போல அப்படி வருதான். தமது திருச்சந்நிதியில் நிற்கும் அந்த கணாதிபதிகளை, கணநாதர்களை நோக்கி, பக்தர்களையும் நோக்கி, அன்பர்களே, திரு வாதபுரீஸ்வரர் அண்ணலுக்கு ஞான உபதேசம் செய்யுமாறு நான் அதுக்காக தான் வந்திருக்கேன். இங்கே வந்தது அவனுக்கு ஞான உபதேசம் செய்வதற்காக இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு தன்னுடைய அதாவது சாத்திரத்தில் மரபு, ஆகமம் சொல்கிற மரபு என்ன அப்படின்னா, சந்தான ஆசாரியர்களெல்லாம் அமர்ந்த கோலத்தில் காமிச்சிருப்பாங்க, சமய ஆச்சாரியர்களை நின்ற கோலத்தில். அது நின்ற கோலத்தில் இருக்கிறவங்க அவங்க நம்மை நோக்கி தேடி வந்து அருள் புரிபவர். அதுக்காக விளங்குதா? இது சந்தானாச்சாரியர்களை நாம தேடி போகணும். தாகம் கொண்டு தாகம் உடையவன் நேர்நிலையை நோக்கி செல்வது போல தேடிக்கிட்டு போகணும். நல்ல குருவை தேடி போகணும். அப்படி வந்தவனை தான் அவங்க சோதித்து குரு சீடனாக ஏற்றுக்கிடுவாங்க. அதான் மரபு இல்லையா? ஆனால் இவர் அதில் இருந்து, அந்த மரபில் இருந்து வலுவவும் கூடாதான், ஆனால் வலுவவும் செய்யணுமா? அதனால அவர் அங்கே இருந்து இங்கே வந்து, கையில் இருந்து இங்கே வந்து, இவர் வரட்டும்னு அங்கே உட்காந்துட்டு இருக்காராம். விளங்குதாமா? அவர் அங்கேருந்து இங்கே வந்து, இங்கே வந்த பிறகு வரட்டும், இவ்வளோ தூரம் வரட்டும் அப்படின்னா அவனுக்கு எவ்வளோ ஒரு கருணை இருக்குன்னு பாருங்கம்மா. இவன் அங்கே வரைக்கும் தேடிட்டு வர வேண்டாம், நம்ம அங்கே வந்து இருப்போம், அவன் பக்கத்தில் அப்படி வரட்டும் அப்படின்னா கருணைக்கு எல்லை சொல்ல முடியுமா? அதை இல்லையாம்மா? அந்த மரபிலிருந்து மீளக்கூடாதுன்னு நினைக்கிறாரு, ஆனால் இவனுக்காக இறங்கியும் வராருங்கிற. அதனால் அப்படி வந்து அந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு அவர், நீங்கள் எல்லாரும் இப்போவே என்ன செய்யணும்? நீவர் யாவரும் ஆச்சாரிய வடிவம் கொண்டு செல்லுகிற எனக்கு, நான் இப்போ ஆச்சாரிய வடிவமாக மாறிடுவேன். சிவபெருமான் மாதிரி இல்லாமல் ஆச்சாரியர் வடிவில் மாறிடுவேன். நீங்கள்லாம் இப்படி கணக்கணக்க அப்படி உட்காந்துட்டு இருக்கக்கூடாது, நீங்கள்லாம் சீடர் மாதிரி மாறிடணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு மானிட வேடம் தரித்து அங்கே இருக்கணும் அப்படிங்கிறார். அப்படி ஆக்ஞாபிக்கிறார். அதனால் அந்த எல்லாரும் அவர் கட்டளையை கேட்டு அவர்களாலும் அந்த உருவத்தில் உடனே அவர் சொன்னார்னா உடனே உருவம் மாற வேண்டியதானே, மாறி உட்கார்ந்துருக்கிறாங்க. அவர்களோடு சிவபெருமான் ஞானாச்சாரிய வடிவம் கொண்டருளி அந்த பிரம்மர்கள் இவங்களுக்கெல்லாம் அவருடைய செல்வத்துக்கோ அவங்களுடைய அறிவுக்கோ எட்டாத வேதங்களின் சிரசுகளாகிய உபனிஷத்துக்களுக்கும் அதிகமாக இருக்கின்ற, அதுக்கெல்லாம் எட்டாத இருக்கின்ற அந்த திருச்சரணாரவிந்தங்கள், திருச்சரண அரவிந்தம், அந்த சரணான பிந்தங்கள் பூமி தேவி அந்த ஜன்மாத்திரங்கள் தோறும் அந்த பூமி தேவியான ஒவ்வொரு பிறவியிலையும் பஞ்சாக்கினி மக்தினிலிருந்து வருந்தி இயற்றிய அந்த துஷகரமான தீபங்களின் பெரும் பயன் என்ன? தரைமீது தீண்ட மெல்ல மெல்ல சென்று அந்த திருப்பெருந்துறை என்ற அந்த திவ்ய சேத்திரம் அடைந்து அங்கே புன்னாகம், சண்பகம், நரத்தம், குங்குமம், செருந்தி, கொங்கு, பாடலம், பனசம்
சூதம், குரா, பூகம், தெங்கு முதலிய சாயா விருஷங்கள் செறிந்து சூரிய கிரணம் அணு பிரமாணம் கூட தரையில் விழாது அப்படி நெருங்கி அந்த பூக்களை உடைய மரங்களெல்லாம் வளர்ந்து அங்கே நிற்குதான். அப்போ சைத்தியம் பொருந்தி மலர் மந்தமாருதம் வீசப்பெறும் அந்த இடத்துல மனோரம்யமான ஒரு பூஞ்சோலை, அதில் அதன் மத்தியில் ஒரு பூஞ்சோலை உண்டாக்கி அது மக்கியில் பெருமான் சுகந்த மலர் நிறைந்த சாகைகள் செறிந்த குருந்த மரத்து அடியிலே, இந்த குருந்த மரமுங்கிறது குறு இருந்த மரம், அந்த மரத்து அடியில் அடியார்கள் இவங்களெல்லாம் புடைசூழ எழுந்தருளி அந்த திருவாதபுரேஸ்வரருடைய பாசபந்தம் கழிவதற்கு காலம் பார்த்து காத்திருந்தார். அந்த காலம் நல்ல நேரம் வரட்டும்னு மங்கள நேரத்தை பார்த்து காத்துக்கிட்டு உட்கார்ந்துருக்கிறார். யார் காத்திருக்கிறது பாருங்க. பாருங்கம்மா, பெருமான் கருணையை பாரு எப்படி இருக்குதுன்னு. அந்த அந்த சமயத்தில் திருவாதபூரர் தானை புடைசூழ மாமணி சிபிகையினராகிய அவர் பலரும் செல்லப்பெறும் பெரும் வீதி வழியே சென்று மகா சமுத்திரத்திலே உள்ள வீழ்ந்து கரை சிறிதும் காணாது அந்த வேக மாறுதம் வீசி பெரும் விதியே அந்த அலைப்பை அந்த கடலில் பிறவிங்கிற கடலில் விழுந்து கரை காணாது எப்போ தான் முச்சி அடைவோம்னு தெரியாமல் அங்கே காற்று புயல் அந்த இதில் சொன்ன மாதிரி திருவாசகத்தில் சொல்வாரா இல்லையா, தனியனேன் பெரும் பிறவி பவ்வத்து எவ்வத்தடந்துரையால் எத்துண்டு அப்படிங்கிறாரா இல்லையா, இல்லையா, காமவான் சுரவின் வாய்ப்பட்டு அப்படி சொல்கிறார். எனவே அங்கே அந்த காற்று வீசுறதுனால அந்த அலைகள்லாம் அதிகமாக அடிக்க சோக வெண்ணி கட்டகம் வருந்த அந்த அங்கே அந்த அலை வீசுது, அலை வீசி இவரை அலைக்குது, போக விடாம 10 அடி முன்னால் போனோம்னா 12 அடி பின்னால் தள்ளுது, ஆளை பின்னால் முன்னாலுமே தள்ள. அந்த கடலுக்குள்ளே கிடக்கும் பொழுதே அங்கே சோகம் சோகம் சோகம்னானது துன்பம் மனதில், இது உடல் வருத்தம், இது உடல் வருத்தம் அங்கே இங்கே அழைக்கிறது. மனசுக்குள்ள அந்த சோகம் அது வன்னினானது நெருப்பு போல சுடுது, சுட்டு வருத்த, உடலும் வருத்துது உள்ளமும் வருந்த. பற்பல திசைகளிலே கொஞ்சம் கிழக்க பார்க்க போகிறான், கொஞ்ச நேரம் கழித்து மேற்க பார்க்க போகிறான், இப்படி தெற்க பார்க்க போகிறான்னு கரை தெரியாமல் ஒவ்வொரு பக்கமாக போய்கிட்டு இருக்கான், எங்கே போகிறதுன்னு தெரியாமல். அப்படி திரிந்த கரையொன்று கண்டு அப்படி தெரிஞ்சுக்கிட்டு இருந்தவர் ஒரு கரையை கண்டு வரையறைப்படாத மகிழ்ச்சி அடைந்ததைப் போல இவர் அந்த சிவிகையில் கடலை பார்க்க போனவர் அவர் இந்த சத்தம் கேட்குதுங்கிறார். விளங்குதா? எனவே அதனை சேர்ந்தார். எனவே பாவ புண்ணியம் அந்த பாச ஆற்றலால் பல்வகைப்பட்டு தோன்றும் ஜனன சமுத்திரத்தில் விழுந்து ஆசை என்ற பிரபல வாயு வீசி, ஆசை என்ன சொல்கிறாரு, பிரபல வாயுனானது வாயில் பிரபல வாயுனானது சூறாவளின்னு அர்த்தம். பிரபல வாயுனானது சூறாவளி. அது வீசி வீசி அலைப்ப நானா வகையாக வியாகுலம் என்னும் அக்கினி மனத்தினை நைவிக்க, துன்பம்ங்கிற அக்கினி நம்ம சுட வருந்தி திரிந்தவராகிய அந்த வாதபுரீஸ்வரர்
அவர் அந்த கடலின் கரையை அடைப்பதற்கேற்ற இருவினை ஒப்பு மலபரி பாகம் சத்தினி பாதங்களெல்லாம் சம்பவிக்கப்பெற்று சிவபெருமானுடைய அந்த கிருபாசக்தியின் வசத்தால் அந்த திருப்பெருந்துறையின் அந்த சோலை, அந்த அவர் இருக்கிற சோலை விவிதமான சோலைகளையும் பூந்தடாகங்களையும் சென்னல் வயல்களையும் அந்த கண்ணல் வேலியையும் ஏனைய வளங்களையும் கண்டு பேருவகை எய்தி அவர் சிவபெருமான் ஞானாசிரிய திருமேனி கொண்டு எழுந்தருளிருக்கின்ற அந்த சைத்திய பூஞ்சோலை, சைத்திய பூஞ்சோலைன்னானது ஒரு அவர் இருக்கிற இந்த சோலையை சைத்திய பூஞ்சோலை, அவர் சோலையில் தானமா இருக்கிறாரு. ஆமாம், சைத்திய பூஞ்சோலைனா சைத்தியம் அப்படின்னா, ஐயா வாங்க, இது யாரு புதுசாக இருக்குது? என்னம்மா யாருமா? உங்களுக்கு தெரிஞ்சாளா? காளீஸ்வரி சரிங்க, உங்களுக்கு தெரிஞ்சாலம்மா? வாங்க வாங்க உட்காருங்க. எப்போ வந்தீங்க? சரி உட்காருங்க, மேலே உட்காருங்க. ஐயா உட்காருங்க ஐயா. அவங்க ரொம்ப வருத்தப்படுவாங்க. அடியார் மனத்தை வருத்தப்படுத்தாதீங்க, உட்காருங்க. சரி சரி, பார்த்த உடனே போனோம் கீழே தேடா. அது சரி, ஒரு பார்வை பார்த்துட்டு தான் போ. உனக்கு எப்படி தெரிஞ்சது? சொல்லவே இல்லை ஒருத்தருக்கும். எல்லாம் ரகசியமா தான் நடக்குது. சரி, அந்த சைத்தியம் அப்படின்னா பிரார்த்தனை கூடம். அவர் உட்கார்ந்திருக்கிற இடமும் அந்த அடியார்களெல்லாம் கணங்களெல்லாம் அங்கே சீடர்கள் போல உட்கார்ந்துருக்கிறது, அது எப்படி இருக்குதான்? சைத்தியம்னா பிரார்த்தனை கூடம். அந்த பிரார்த்தனை கூடம் போல் அது இருக்குது. அந்த பூஞ்சோலை எப்படி ஆயிட்டுதான்? அது உடலுக்கு இதம் தருகிற ஒரு சோலை, இப்போ உயிருக்கு இதம் தருகிற பிரார்த்தனை கூடம் ஆயிட்டுதான். விளங்குதா? அப்படி அந்த சைத்தியம்ங்கிற சொல்லில் அதை நமக்கு அவர் சொல்கிறார். எனவே அந்த பூஞ்சோலைக்கு அருகிலே செல்லும் பொழுதே அங்கே அந்த சிவபக்த அங்கே சிவபக்தர்கள் அங்கே கணங்கள் இருக்காங்களா இல்லையா, அவங்களுடைய சங்கமத்தினால் எழுகின்ற அவங்கெல்லாம் ஒன்றா கூடியிருக்காங்களா இல்லையா, அந்த புண்ணியர்களெல்லாம் கூடியிருக்கிறதுனால அவங்க சங்கமத்தில் எழுகின்ற அந்த நிமல சைவ ஆகமங்களின் அதிமதுர துணி, அந்த அங்கே சத்தம் கேட்குது, அவங்க வேதம் ஓதுற சத்தம் கேட்குதுங்கிறத அதை எப்படி சொல்கிறாருன்னா, இவங்களெல்லாம் அங்கே சேர்ந்திருக்கிறதுனால, அந்த அடியார்கள் புண்ணிய செய்த அடியார்களெல்லாம் அங்கே சேர்ந்திருக்கிறதுனால அந்த சங்கமத்தினால எழுகின்ற அந்த நிமலன்னானது நம்முடைய மலத்தை எல்லாம் நீக்கக்கூடிய சைவ ஆகமங்களில் அதிமதுரமான துணி. அவரது ஸ்ரோத்திர இந்திரியம், அதாவது கடலறையை கேட்ட செவியில இப்போ இந்த ஆகமங்களினுடைய துணி கேட்குது. யாருடைய செவியில? ஆமாம், அந்த வாதபுரீஸ்வரர் செவியில அப்படி கேட்கறது. அதனால அவர் அந்த இந்திரியம் அழைத்த வழியே, அந்த செவி சத்தம் வந்த வழியே ஆமாம் போறாராம். அது மனசு உருகி அதை கேட்ட உடனே, காது வழியாக போன உடனே ஒரு மனசு உருகுதான். தேகமெங்கும் ரோமாஞ்சலி வர அந்த சத்தம் வந்ததே எப்படி இருக்குங்க. அவரை இல்லை, அதெல்லாம் வரத பெருமான் அவரை எப்படிலாம் இழுக்கிறாருன்னு பாருங்க. அவர் முதல்ல
அந்த விதி மீறக்கூடாதுங்கிறதுக்காக இவர் தேடி வரணுங்கிறதுக்காக அவர் அங்கே வந்து உட்காந்துட்டார். ஆனாலும் அவரை அங்கே வரைக்கும் அழைக்க வேண்டாம்னு இவர் இங்கே வந்து இவர் லேசில் வந்து அணுகுமாறு அந்த திருப்பெருந்துறையில் வந்து உட்கார்ந்துருக்கிறார். உட்கார்ந்துட்டு இந்த சப்தத்து மூலமாக அவருக்கு அது அந்த சேக்கிழார் பெருமான் அந்த உலகலாம் உடன் தோதற்கரியவன் அந்த பாட்டில் சொல்லுவார். அந்த திருச்சிலம்பு கரையேறின பின்னாடி எங்கே போகணும்னு தெரியாமல் இருக்கிறவனுக்கு அப்படி இங்கே வான்னு சிலம்பி கூப்பிடுதான் அப்படின்னு சொல்லுவார். அதுபோல் இங்கே இந்த பெருமான் அவங்க எல்லாருமா சேர்ந்து அந்த வேதம் ஓதுறது, அந்த சைவ ஆகமங்களை ஓதுறதுங்கிற அந்த அதிமதுரத்தோணி அவர் காதில் போய் உருக்கிங்க அவரை இழுக்குதான். விளங்குதா? அதனால அவர் அந்த எல்லையில்லாத ஆனந்தம் அவர் தலை கொள்ள தமக்கு பாங்கே நின்ற பரிசனங்களில் சிவரை பார்த்து கூட ஒரு சைனியம் வருதா இல்லையா கூட, ஆமாம் ஒரு சதுர சேனை கூட போகுது. ஏன்னா அவர் சோழ நாட்டில் போய் குதிரை வாங்க போகிறார். அதனால் தகுந்த பாதுகாப்போட போகிறார். அதில் ஏவலர்களே இந்த சத்தம் யாது, இதனை அந்த பூங்காவில் சென்று அறிந்து வந்து என்கிட்ட சொல்லுங்க என்று அந்த பூங்கா வாயில் நின்று இவர்களை அனுப்புகிறாராம் முதல்ல என்று கட்டளையிட, அந்த கட்டளையை சிறமேல் தாங்கிய ஏவலர்கள் அந்த புஷ்ப நந்தனவனத்து சென்று திரும்பி வந்து, சுவாமி இந்த உத்தியான மத்தியிலே, இந்த உத்தியான மண்டபத்தின் மத்தியிலே ஒரு குருந்த விருஷத்து நிழலிலே ஒரு ஆசனத்தில் வியாக்கிர சருமத்தில் புலித்தோல் உட்கார்ந்த ஆசனத்து மேலே சருமத்தில் ஷடாமுடி உடையவராயும் விபூதி ருத்ராச மளிகை விளங்கும் மேனியனாரையும் கையில் ஒரு புஸ்தகம் வேற வச்சிருக்கிறார். கையில் ஒரு புத்தகம் தாங்கியவராயும் தட்சிணாமூர்த்தியே மாதிரி ஒரு ஆசாரியர் வீற்றிருக்கிறார். அவருக்கு 4 பக்கத்திலையும் புடைசூழ எண்ணிறந்த அடியார்கள் சூழ்ந்து தம்மை மறந்து சூழ்ந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அந்த ஏதோ ஒரு நூலை படிக்கிறார். இது அவர்கள் அந்த பணரத்தால் அவங்க படிக்கிறதுனால உண்டாகிற சத்தம்தான். நீங்கள் என்ன சத்தம்னு கேட்டீங்களா, அந்த சத்தம் இவங்க படிக்கிற சத்தம்தான் என்று சொல்ல, அப்படி சொன்னோன்னு அந்த மகானை காணுகின்ற ஆவல் இவருக்கு அதிகமாக அந்த சோலையின் மத்தியில் சென்று அகமும் முகமும் அலர்ந்து அந்த மணிச்சிவிகை நின்று அவர் எழுந்து அவர் என்ன செய்கிறாராம், தம்முடன் வந்த பரிசனங்களை எல்லாம் அங்கே நிறுத்தி இதை அப்படியே அந்த சேக்கிழாறு அந்த எரிபத்த நாயனார் அவருடைய விபூதி சன்னதமாக நிற்கதை பார்த்த உடனே அந்த புகழ்ச்சியோடன் தன்னுடைய சேனைகளெல்லாம் இங்கே நில்லுங்க, நீங்கள் இதுக்கு மேலே நீங்கள் வர வேண்டாம் அப்படின்ட்டு அவர் மட்டும் அங்கே செல்றாரு. அதுபோல் இவர் அந்த மகானை காணுகிற ஆவலோடு போனவர் அந்த சிவிகையிலிருந்து இறங்கினவர் என்ன செஞ்சார், மற்றவங்களெல்லாம் அங்கே நிப்பாட்டிட்டு இவர் மட்டும் ஏன் அப்படின்னா அந்த படோடோபத்துக்குள்ளே போட எங்கே போகக்கூடாது, ஆசிரியர் முன்னால் போகக்கூடாது. விளங்குதா? எப்படி இவர் அந்த அடியார் முன்னால் படைகளோடு போகக்கூடாது, ஏன்னா நாம தான் அவரை பார்த்த உடனே நான் செய்த குற்றம் என்னன்னு தானே கேட்குறாரு. நீ என்ன குற்றம் செஞ்சேன்னு கேட்குறேன். இந்த புகழ்ச்சியோடர் அப்படி கேட்டது போலத்தான் இவங்களெல்லாம் அங்கே நிப்பாட்டி பரிசனங்களெல்லாம் அங்கே நிப்பாட்டிட்டு
இவர் மட்டும் அங்கே தனிய அந்த ஆதாரத்தோடு செல்லுகையில் அவர் மனசெல்லாம் நெருப்பிலிட்ட வெண்ணெய் போல அங்கே நெருப்பு உட்கார்ந்துருக்குதான். இவர் மனசு வெண்ணெய் ஆயிட்டு தான். பெருமான நெருப்புங்கிறார், இவர் வெண்ணெய். அது அப்படியே உருகி வெண்ணெய் போல உருகியது. கண்களிலிருந்து அந்த ஆனந்த பாசியம் தாரதாரையாக பொழிந்து வலக்கண்ணும் வலத்தோடும் ஓவராது துடிக்குது, இடைவிடாமல் துடிக்குதான். இதோட உனக்கு பிறவி அருந்தது என்று அது அறிவுறுத்துது. அந்த கண்ணும் தோளும் துடிக்கல் என்பது பெண்களினுடைய இடக்கண்ணும் இடத்தோடும், ஆடவர்களினுடைய வலக்கண்ணும் வலத்தோடும் துடித்த நன்மை பயக்கும் என்பது. ஆமாம், அந்த சகுன சாஸ்திரம் நிமித்தத்துக்குனே ஒரு நூல், அந்த நிமித்தத்தை பார்க்குற சாஸ்திரத்தில் அப்படி போட்டிருக்கு. இது பரிபாடலில் வருது, சிலப்பதிகாரத்திலையும் இதே போல் வருது, கந்தபுராணத்திலையும் இதை சொல்கிறார். அந்த சூரபதுமனுக்கு முருகப்பெருமானை பார்த்த உடனே வலது கண்ணும் வலது தோளெல்லாம் துடிக்குது. ஆமாம் ஆமாம், அப்படி வருது. அதனால் இங்கே கண்ணகியினுடைய இடக்கண் துடித்ததால் அவளது வாழ்வினுடைய நன்மை. அதே போல் மாதவிக்கு வலக்கண் துடிக்குது, அவள் வாழ்விலே தீமையும் நிகழ்ந்ததை அதை இளங்கோடிகள் சொல்கிறார் அவருடைய அந்த சிலப்பதிகாரத்தில். அதுபோல் தொடர்ச்சியாக வந்த தும்மல், சரி, தும்மல் தொடர்ச்சியாக வந்தால் அந்த தலைவன் திரும்பி வருவதற்கு அடையாளம் தும்மல் வந்தா. இப்படி சில நிமித்தங்கள் இருக்குது. அதுபோல் அந்த இப்போ காக்கை கரைஞ்சா விருந்தினர் வருவாங்க இல்லையா? ஆமாம். ஆந்தை அலறல் எதை குறிக்குது? அதெல்லாம் இறப்பதற்கு அடையாளம். அது போரில் விழுந்தவனே. அதனால் இப்படியெல்லாம் ரோமம் இவருக்கு அப்படியே செலுத்தி நிற்க அந்த வாதபுரீஸ்வரர் இதையெல்லாம் பார்த்து இது என்ன இப்படின்னு அவர் தன்னை பார்த்து அதிசயம் அடைகிறார். ஏன் நமக்கு இப்படி வருதுன்னு அவருக்கே தெரியலை. அதிசயம் அடைந்து எனக்கு இந்த மகானை காண முன்னமே, பார்க்கறதுக்கு முன்னாலேயே முன்னமே தானே அந்த ஒரு காலம் உண்டாகாத பக்தி உண்டாகுதே, பார்க்கறதுக்கு முன்னாலேயே அப்படி வருது. எப்படி அந்த கண்ணப்பனுக்கு அந்த குடுமிச்சேவரை பார்க்கவே இல்லை, அதுக்கு முன்னாலேயே மேலே ஒரு குடுமிச்சேவர் இருக்கிறாருன்னு சொல்லத்தான் செஞ்சான். அப்போவே அவருக்கு மேலே வருதா இல்லையா? பற்று வருதா இல்லையா? முந்திக்கிட்டு போகிறானா இல்லையா? ஆமாம். அதனால் அதுபோல் இவருக்கு ஒரு உண்டாக வெளியே நின்று ஆனந்த அறிவு சொருப அந்த மெய்மலர் பொடித்து வளத்தோடும் வளக்கண்ணும் துடித்து என் மனசு வன்னிபை வெண்ணெய் போல வழிகிழந்து உருகுது. இவர் அறியாமலே அதெல்லாம் உருகுது. என் தேகமும் உணர்ச்சியும் முற்றும் அது சுதந்திரமில்லாது இருக்கிறது. இது என்ன அற்புதம் என்று அவர் அவர் அப்படிப்பட்ட ஒரு நிலையில் அங்கே போகிறாரு. அவரை பார்த்த உடனே இவர் தான் அந்த அடியனது மலபாசத்தினை ஒழித்து ஆட்கொண்டு அருளுகின்ற வண்ணம் வந்தருளிய ஞான தேசிகமூர்த்தி இவர்தான் என்று அவர் நினைக்கிறார். எனவே இதில் சிறிதும் சந்தேகமில்லை என்று சொல்லி அவர் வினாவிடைத்திருந்த அந்த விருட்சத்தின் சமீபத்துக்கு போகிறார். அவர் இருக்கிற அந்த
மரத்துக்கு பக்கத்தில் போகிறார். எனவே அவர் அந்த இடத்துல இருந்து அந்த இவர் எறும்பு போலவும் அவர் காந்தம் போலவும் அங்கே இருக்கிறாராம். இருந்து அவரை அப்படி இழுக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாரு. அதை அந்த பெருமான் அந்த திருப்பெரு வடிவம் இதை கந்த புராணத்தில் அந்த யுத்த காண்டத்தில் எங்கே சொல்கிறார்? அதை யுத்த காண்டத்தில் போய் பக்கி காண்டமாக்குறார் அவர். அந்த யுத்த காண்டத்தை ஆமாம் அப்படி ஆக்குறார். அந்த யுத்த காண்டத்தில் இடம்பெறுகின்ற ஒரு பகுதி அந்த அப்போ பெருமானுக்கு பகை என்பது யாருமே இல்லைங்கிறத அங்கே சொல்கிறாரு. அதனால அவர் அதை சூரபதுமன் அதை உணர்கிறான். இவர் நம்ம கூட சண்டை போடுறதெல்லாம் சும்மா சின்ன பிள்ளைகிட்ட விளையாடுற மாதிரி விளையாடுறார். இவர் நினைச்சா ஒரு வினாடியில் நம்ம சாம்பலாயிருவோம். அவர் நம்மகிட்ட போர் செய்த மாதிரி நடிக்கிறார் என்பதை உணர்கிறார். எனவே அந்த திருப்பெரு வடிவம் அந்த முருகனின் சிறப்புகளை அந்த கச்சியப்பர் சொல்கிறார். தேவர்கள் அசுரரால் பட்ட துன்பத்தை போக்குவதற்காக அந்த வடிவத்தை கொண்டு பெருமான் முருகப்பெருமான் எடுத்து வந்திருக்கிறார். இந்த வடிவத்தின் மூலம் சூரனை வசம் செய்த பகுதி அதை சொல்கிறார். சூரன்கிறது யார்? ஆமாம், அது நம்மகிட்ட இருக்கிற ஆணவத்தை சூரன் என்றும், கண்மத்தை சிங்கமுகன் என்றும், மாயையை தார்காசூரன் என்றும் அதை அப்படி சொல்கிறவர். எனவே அந்த ஆன்மாவை பிடித்துள்ள மும்மலங்கள் இறை அருளால் நீக்கமடைந்து ஆன்மா ஞானத்தை பெறும் என்ற தத்துவத்தை அந்த யுத்த காண்டத்தில் நாம் மலத்தோடு யுத்தம் செய்கிற காண்டம். அது ஒவ்வொருவரும் மலத்தோடு யுத்தம் செய்கிற காண்டம் அப்படின்னு சொல்கிறாரு. அதில் அங்கே வைக்கிறாரு. அதனால் இந்த ஆன்மா இறைவ அருளால் அந்த மும்மலங்களிலிருந்து நீக்கமடைந்து ஞானத்தை பெறும் என்ற அந்த தத்துவத்தை இந்த கந்த புராணத்தில் சொல்கிறாரு. கந்தம் அப்படிங்கிறது அவனுடைய குணங்களெல்லாம் நம்மகிட்ட கூட பெறுவது. எனவே இதில் அந்த மும்மலங்களும் முருகப்பெருமான் அவரை ஞானம், அவர் என்ன சொல்கிறாரு? ஞானமாக சொல்லி முருகப்பெருமான ஞானமாகிய வேலை கொண்டு அவனுக்கு ஞானம் அவருக்கு கருவி, ஞானம் அவருக்கு கருவி. அந்த கருவியை கொண்டு இந்த மும்மரங்களாகிய அசுரர்களை அழித்து தேவர்களை பாசங்களிலிருந்து காத்து அருள் செய்கின்றார். முருகப்பெருமானது அந்த திருப்பெரு வடிவம் அதை 20 பாடல்களால் சொல்கிறாரு. ஒவ்வொரு பாடலும் பக்தியை முன்னெடுத்து செல்கிறது. சூரன் சினத்துடன் போர் செய்கிறான். அவனது முகத்தை பார்த்து முருகப்பெருமான் சொல்கிறார், நீ மாய வடிவங்களை எடுத்தாய், அதன் மூலம் என்னுடன் போர் செய்தாய். இனி என் பரமேஸ்வர வடிவத்தை காட்டுகிறேன் என்று சொல்லி முருகன் கூறும் அந்த சொல்லானது அவர் எல்லை கடந்தவர், எல்லாவருக்கும் மேலானவர் என்பதை நமக்கெல்லாம் உணர்த்துகிறது. அந்த முருகப்பெருமானின் இந்த வடிவம் பிரபஞ்ச பொருள்கள் அனைத்தையும் தனக்குள்ளே கொண்டு நிற்கிற வடிவம். இதனை கண்ட அந்த சூரன் அதிசயிக்கிறான். இந்த வடிவமானது விஷ்ணு, பிரம்மா, தேவர்கள் அனைவருக்கும் மூல காரணமான பரமேஸ்வர வடிவம். அந்த சிவபெருமானே முருகனாக வந்தார் என்பதை நான் அறியவில்லை இதுவரைக்கும் என சூரன் எண்ணுகிறான். இவனின் இந்த வடிவத்தை, மொத்த உருவத்தை எக்காலம் சென்றாலும் காண முடியாது என்று எனது ஆணவம்
கெட்டது. இந்த பெருமானை பார்த்த உடனே எனக்கு இந்த ஆணவம் கெட்டது. எல்லா பொருள்களிலும் இந்த வடிவத்தை காண்கிறேன். அந்த முருகப்பெருமான வடிவத்தை எல்லா பொருளையும் பார்க்குறார், காண்கிறேன். எனது கால்கள் இந்த வடிவத்தை வலம் வர விரும்புகிறது. நான் இவனை பாட விரும்புகிறது. மனம் விரும்பினாலும் என் மானம் இவற்றை செய்ய விடாமல் தடுக்கிறது. இவனோடு நான் போர் புரிந்து இவனோட போர் புரிஞ்சார் இத்தனை நாள். அதெல்லாம் அவனது திருவிளையாடல் தான். என்னை கொல்ல வேண்டும் என அவன் நினைத்தால் அதை யாரும் தடுக்கவே முடியாது என்று சூரன் அவன் நினைக்கிற போது முருகப்பெருமான் மயில் வாகனத்தில் பாலகனாக தோன்றி ஞானத்தை கொடுக்க முன்வந்தார். இவனுக்கு பரிசு, பகைத்து வந்தவனுக்கு பரிசு கொடுக்கிற வள்ளல் பெருமான் தான்கிறார். விளங்குதா? அந்த வேளையில் அந்த சூரன் அவன் மாமரமாக நின்றான். இந்த வேளை அந்த சூரனது மார்பை முருகப்பெருமானது வேலாயுதம் பிளக்கிறது. அப்போது முருகப்பெருமான் அவனது ஆணவத்தை அடக்கி ஞானத்தை கொடுக்கிறார். முருகப்பெருமானது இந்த திருப்பெரு வடிவத்தின் சிறப்பை அவர் சொல்லும் பொழுது, அதாவது உடல் சினமோடு சூரன் ஒருவனாய் அங்கன் நின்றான். அடல் வழி கொண்ட வாடி அந்தர நெறியால் மீண்டு புறையுறு சரங்களோடு பொல்லன தூணி புக்க சுடனடும் தனிவே வண்ணம். அந்த தனிவேல் அண்ணல் அவன் முகன் நோக்கி சொல்வான் என்று சொல்கிறார். எனவே அந்த சினமோடு சூரபத்மன் மாய போர் புரிய கோபத்தோடு ஒருவனாய் அங்கே நின்ற மாய வடிவங்கள் எல்லாம் அழிந்து போக அந்த சிவபெருமான் ஒருவனாயாக நின்று ஒருவனாய் தனித்து நிற்கிறான். அவன் முன்னால் அவன் ஒருவனாய் தனித்து அடல் வழி கொண்ட வாடி மாயங்களை வெற்றி பெற்ற வலிய அம்புகள் அந்தர நெறியால் மீண்டு ஆகாய வழியாய் திரும்பி புறையுறு சரங்களோடு பக்கத்தை உள்ள மற்றைய அம்புகளோடு பொல்லன விரைவாய் அவனுடைய தூணி புக்கு அம்புக்கூட்டில் புகுந்த போது அந்த போரமத்மனது முகத்தை பார்த்து சொல்கிறார். அதாவது சூரன் மாறுபட்டு போர் செய்யும் வகையில் அவன் சினத்தோடு நிற்க அம்புகள் மீண்டு வான்வழி சென்று ஏனைய பானங்களோடும் அம்புக்கூட்டில் வந்து அவனுடைய மாயையெல்லாம் நீக்கி வந்து புகுந்து கொள்கிறது. அப்படி அவன் இருப்பது முகிலுக்கு இடையே தோன்றி அழிகின்ற மின்னலைப் போல இந்த யுத்த களத்தில் என் முன்னே மாய வடிவங்கள் கொண்டு நிற்கிறான். அவற்றையெல்லாம் அவருடைய பெருமான் அந்த ஞானம் என்ற பானங்களாலே அழித்து இனி எனது பரமேஸ்வர வடிவத்தை கொள்கிறேன், தரிசித்துக்கொள் என்று அவருக்கு பகைத்து வந்தவனுக்கு பரிவு காட்டி அவருடைய உருவத்தையும் காட்டி நிற்கிறார். முருகப்பெருமான் இங்கரம் கூறி எல்லா பிரபஞ்ச பொருளும் அவனுடைய திருமேனியிலே காட்டுகிறார். எல்லா உலகமும் அவனுக்குள்ள உடம்புக்குள்ளே இருக்குது. அந்த இறுதியும் முதலுமில்லாத அந்த பெருவடிவம் தன்னை பார்த்தாரு. அப்போது அந்த நஞ்சை ஒத்த சூரபதுமன் அடிமுடியற்ற இந்த விஸ்வரூபத்தை கண்டு அதிசயித்து நிற்கிறான். அறிஞர்கள் தாமும் அறிதற்குரிய ஆறுமுகனின் உண்மை ஞானத்தை கொடுக்க அவர் சொல்கிறார். என்ன சொல்கிறன்னா, கோமரமாம் அஞ்சை தன்னில் குலவிய குமரன் தன்னை பாலன் என்று இருந்தேன். சின்ன பையன் நினச்சிக்கிட்டு இருந்தேன். மால் அயந்தனக்கும் ஏனை வானவருக்கும் மூல காரணமாய் நின்ற மூர்த்தி இந்த மூர்த்தி என்றோ என்று இவன் தானே நமக்கு வரம் கொடுத்த வள்ளல் என்று. அப்போ அந்த முருகப்பெருமான் தான் நமக்கு வரம் கொடுத்த சிவபெருமான் என்று அவரை பார்க்குறான். பார்த்து அவன் சில நாட்களுக்கு முன் என்னிடம் தூதாக வந்த வீரபாகு அவன் சிவபெருமான் என்றே எனக்கு வலியுறுத்தி சொன்னான். அதனை எனது அகங்காரத்தால் உண்மையென நான் ஏற்றுக்கொள்ளவில்லை.
இன்று அந்த பாலகனே பரமசிவன் என்பதை இப்போ நேரிலே கண்டேன் என்று சொல்லி அந்த பெருமானை பார்க்கும் போதெல்லாம் செல்வமிக்க முருகப்பெருமான் கொண்ட அந்த விஸ்வரூபத்தில் அந்த பெருமானுடைய கருணையைத்தான் பார்க்குறார். அவன் மேலே போர் செய்யணுங்கிறதே இல்லாமல் அவனை வணங்கணும், திருவடியில் வேளணும் அப்படிங்கிற உணர்ச்சி தான் வருது. எனவே அந்த காரண ஒளியும் சிறப்பும் இளமையும் வனப்பும் ஆகிய அனைத்தையும் உள்ள உலகத்தை வேறு யாரிடம் இருக்குது? இந்த உருவை பார்க்கறதுக்கு இந்த அற்புத உருவை இந்த 4000 கண் படைத்திலனே அந்த நான்முகனேன்னு சொன்ன மாதிரி இவரை அவர் பெருமானை மேலிருந்து கீழே தரிசிக்கிறதுக்கு ஒரு யுகம் போனாலும் அது பத்தாதுங்கிற இந்த பெருமானை மேலிருந்து பாதை வர பார்க்கணும்னா ஒரு யுகம் காணாது என்று அந்த பெருமான் அவ்வளவு பெரியவனாக இருக்கிறாங்கிறத சொல்கிறாரு. எனவே அந்த பதித்துவ பெருமை மிக்க முருகன் கொண்ட இந்த விஸ்வரூபத்தின் அடிமுதல் முடிவரையுள்ள அங்கங்கள் எத்தகையது, அதனுடைய நுட்பங்கள் பல காலமாக பார்த்தாலும் கண் பார்வையால் முழுமையாக காண முடியாது, மலத்தாலும் முழுமையாக எண்ணக்கூட முடியாது என்று சொல்கிறார். அத்தகைய பெரியவன் என்னுடன் போர் புரிய வந்தது என் மீது வைத்த கருணை, என்னோடு போர் புரிந்ததே பெரிய கருணை என்று எண்ணுகிறார். அப்போ அவருடைய அந்த வடிவு அவனுடைய திருகிய சிந்தையெல்லாம் தீர்த்தது. அவனுக்கு அவரை பார்த்த உடனே பக்தி தான் பெருகுதே தவிர பகை பெருகலை அப்படிங்கிறார். அதனால் சூழுதல் வேண்டும் தாள்கள், தொழுதிடல் வேண்டும் அங்கை, தாழுதல் வேண்டும் சென்னி, துதித்திடல் வேண்டும் தாழு, ஆளுதல் வேண்டும் தீமை, அகன்று நான் இவருக்கு ஆளாய் வாழுதல் வேண்டும் என்று சொல்கிறார். இவருக்கு அடிமையாக இருக்கிறது தான் வாழ்வு, மற்ற வாழ்வெல்லாம் வாழ்வல்ல என்று அந்த உண்மை ஞானம் அவனுக்கு வருகிறது. எனவே அந்த பெருமான் முன்னால் போய் தீயவை புரிந்தாரேனும் அந்த குமரவேல் திருமுன் போய் நின்னாச்சுன்னா தூயவராகி மேலே தொல்கதி அடைவர் என்று சொல். அதனால் இந்த அடுசமர் எந்நாள் செய்த மாயையின் மகனும் அன்றோ வரம்பில்லா அருள் பெற்று உய்ந்தான் என்று அந்த பகைவனுக்கும் அருள் புரிகிற அந்த பெருமான் அந்த பெருவடிவுங்கிற அந்த பெருவடிவு, அந்த பெருவடிவை ஆறறிவார் பேசுன்னு சொன்ன மாதிரி அப்படி இருக்கிறாரு. அவன் அப்போ நினைக்கிறான், நமக்கு இவனை பார்த்த உடனே நமக்கு வலது தோளும் கண்ணும் துடித்ததன் காரணம் இதுதான், நமக்கு நற்கதி கிடைக்கிறதுங்கிறத அவர் சொல்கிறார். எனவே அதுபோல் இந்த விருட்சத்தின் கீழே இருக்கிற அந்த பெருமான் ஒரு பிராசாதத்தாலே அதிபாவமான ஒரு இடத்திலே வேதங்கள் ஒரு பக்கம், நிர்மல ஆகமங்கள் ஒரு பக்கம், புராணங்கள் ஒரு பக்கம், நானாபேதமான சமய நூல்கள் ஒரு பக்கம், இப்படி அவனை சுற்றி நூல்களாக தொகுப்பிப்ப வேதங்களால் பிரதிபாதிக்கப்படுகின்ற அந்த தர்மநாத நகரம், அந்த மோட்ச வைபவங்களும் அந்த வேதங்களுக்கு அதீதமான அந்த சைவ ஆகமங்கள் அது செய்கின்ற சரிய கிரிய யோகம் ஞானம் என்று ஓதப்படுகின்ற அந்த நாற்பாதங்களையும் நன்கு உணர்ந்த மாணவர்கள் அவர்களெல்லாம் வினாவிடை பேசுகின்ற சரியையில் வல்ல தொண்டர்களும் கிரியையில் வல்ல அடியார்களும் சிவயோக நிலையில் வந்த தாசர்களும் ஞானத்தில் வல்ல பக்தர்களும் பொலிய அந்த மூல வேத பொருளாக அந்த பெருமான் அங்கே இருக்க சிவமான் திருவாய் மலர்ந்து அருளிய அந்த நிர்மல ஆகமங்களின் அளவினை அறைபவர் யாரே? அவற்றின் அர்த்தங்களை உணர்ந்து அவற்றின் மகிமையால் ஆகர்ஷிக்கப்பட்டு
ஆறாமைப்படுபவராய் அவற்றை கற்பவரும் அந்த நித்யானந்த காரணமாக திருநடம் புரிபவராயும் அழுதும் தொழுதும் நகைத்தும் அயர்பவராயும் ஞான நயனங்களிலே அந்த பரமேஸ்வரன் திருவுருவை கண்டு பின்பு இந்த பிரபஞ்சத்தை காண மனமின்றி வெளிகண் குருடராய் திரிபவராயும் அந்த பெருமானை பார்த்துட்டா அதுக்கப்புறம் உலகத்தை பார்க்குற மனசே வராது. அவங்க கண்ணிருந்தும் குருடராக தான் இருப்பாங்க. அப்படி அந்த 999 அடியார் சூட அந்த உருத்திராட்ச மாலை சிரத்திலும் காதினிலும் கரத்தினிலும் உரத்தினிலும் கழுத்தினிலும் தரித்து அவர் இருக்கிற பார்த்தவர்கள் அவர்கள் இந்த புவி தரியார். அவர்கள் இதெல்லாம் தரிச்சிருக்கிறவ பார்த்தா அவன் அதுக்கப்புறம் இந்த புவி தரியார்னு இந்த உலகத்தில் இருக்க மாட்டான். இந்த உலகத்தில் இருக்க மாட்டான். உடனே வீடு பேர்தாம்ங்கிறார். அப்படி நெற்றியிலே விபூதி அணிந்து அந்த காஷாய வஸ்திரம் உடுத்து வெண்துகிலும் கோபன உடையும் கரத்தினில் ஈரும் சிவஞான போத புத்தகத்தினராயும் காட்டிய சின்முத்திரையினாராயும் தண்டு ஒரு கையிலே விளங்க நாவினால் பஞ்சாட்சர யோச்சனம் சாதனம் செய்து கொண்டு அந்த பஞ்சாத்திரத்தை பெருமான் ஓதிக்கொண்டு திருவடிகளிலே பாதிகை சேர்த்தி பசங்க பந்தனம் விளங்குகின்ற ஜடா கலபங்கள் பொலிய யோக ஆசனத்திலே ஞானாசிரியர் வீற்றிருந்தமையைக் கண்டு அந்த வாதபுரேசர் குருமூர்த்தியை அன்பு நிறைந்த மனசினால் வணங்கி அப்படி வணங்காதவர் போல உள்ளம் வணங்குதான், வெளியில் வணங்காதவர் போல ஏன் மந்திரிங்கிற அந்த இதில் பெருமிதம் விட்டவர் போலவும் நடித்து அவற்றை நடிக்கிறாராம். நடித்து ஞான தேசியரை நோக்கி, ஐயனே, தேவரீரர் தங்கள் திருக்கரத்தில் திகழ்வரும் புஸ்தகம் யாதனை செப்பி அருளுக என்று அவரை வேண்ட அவர் இந்த புத்தகம் சிவஞான போதம் என்று அதற்கு பதில் சொல்லி அது கேட்டு வாதபுரீஸ்வரர், சுவாமி, சிவமாவது யாது, ஞானமாவது யாது, போதமாவது யாது, அடியனது இந்த வினாக்கட்கு பிரதியுத்தரம் அளித்து அருள்வீர்கள் என்று அவர் கேட்க, முற்காலத்தில் அந்த திரு கைலை அதில் தட்சிணாமூர்த்தி கரத்தில் இருக்கும் அந்த கல்லால விருஷத்து நிழலிலே சனகர், சனாந்தனர், சனத்குமாரர் என்ற அந்த முனிவர்கள் 4 உபதேசம் செய்து வரலிய அந்த வண்ணத்தில் இங்கே தட்சிணாமூர்த்தி எழுந்தருளி இருக்க, இப்போ அந்த பெருங்கருணை கடலாகிய சிவபெருமானை அவர் தேவரீர் அடியேனுக்கும் அந்த தேவரீரது திருவடிக்கு அடிமையாவேன், எனக்கு இதெல்லாம் சொன்னால் உங்களுக்கு நான் அடிமையாவேன் என்று சொல்ல, அது கேட்டு குரு சுவாமிகள் சிவமாவது அது சமனாதி கரணராய் நிற்கும் சத்திய பொருள், சமனாதிகரணரான நின்ற சிவம் ஒன்று, ஒப்பற்று நிற்கிற சிவம் ஒன்று. அதை அறிந்து கொள்வது ஞானம். இப்படி ஒரு பொருள் இருக்குங்கிறது அறிகிறது தான் ஞானம். அந்த அப்படி அறிந்ததை அனுபவமாய் உணர்வது போதும். என்று அவருக்கு உபதேசம் செய்தருள, அதை கேட்ட அதிதீவிர பக்குவமுடையவர் ஆகிய வாதபுரீஸ்வரர் அந்த பொன்னம்பலத்தில் ஐந்தொழில் செய்கின்ற பெருமான் இவரே என்னுடைய அறிவிலே நின்று ஆனந்த தாண்டவும் புரிதருகின்ற சிவபெருமான் இவரே என்று தெளிந்து, என்னம்மா
சமனாதிகர அதீதமாக அப்படின்னா, சமனாதிகரண அதீதமாகனா வாக்கு மனாதீத அப்படின்னு அர்த்தம். எனவே அந்த தில்லையில் அந்த ஐந்தொழில் செய்கிற பெருமான் தான் இங்கே வந்து உட்கார்ந்து இருக்கிறவர். எனவே அடியேனி ஆண்டு கொண்டருள் வண்ணம் திருவிழம் பற்றி ஞான தேசிக திருமேனி கொண்டு வந்தனர் என்று அவர் நிச்சயம் செய்து கொண்டு அவரது திருச்சரணங்க புண்டரீகங்களின் முன் வீழ்ந்து எழுந்து அஞ்சலித்தராய் எம்பெருமானே, கருணையம் கடலே, மின்னிலும் அனித்தியமுடையனவும் எக்காலத்தும் துக்கத்தை விளைவிப்பதுமான இந்த பிரபஞ்ச பொருள்கள் எல்லாவற்றிலேனும் அடியேன் விரும்பினேன். எல்லா பொருள்களையும் நான் விரும்புகிறேன். நிலையில்லாத பொருளாக இருந்தால் கூட அதில் எனக்கு பற்றெல்லாம் போகலை, அதைத்தான் நான் விரும்பிக்கிட்டு இருக்கேன். அப்படிப்பட்ட எனக்கு உம்மை கண்ட மாத்திரத்தில் பெருங்காதல் உண்டாகுமாறு என்னை ஆட்கொண்டீரே என்று சொல்லி தமியனை இங்கே ஆட்கொண்டு அருளுக என்று பிரார்த்தித்து முகமெல்லாம் கண்ணீர் முத்தன சொரிய இறங்கிய அழுது நின்றனர். பெருமானே, என்னை விட்டுட்டு நீங்கள் எங்கேயும் போகக்கூடாதுங்க என்று அங்கே அவரை பார்த்த மாத்திரத்தை சரணாகதி அடைந்து அவர் அந்த வீழ்நாளை வாழ்நாள் ஆக்கிட்டார். அந்த நாள் குதிரை வாங்க போகிற வீழ்நாளை வாழ்நாள் ஆக்கி உய்ந்தார் என்று இந்த பெருமான் வந்து எப்படியெல்லாம் வந்து செய்கிறாரு பாருங்க. என்ன பெருமான் வந்து அவர் வழியை வந்து செய்யலைன்னா நம்ம ஒருத்தராவது அறிஞ்சு ஒப்பேற மாட்டோம்னு தெரியுது. நல்ல நாம அப்படி செஞ்சு இப்படி செஞ்சு போயிடணும். அவன் தான் இறங்கி 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 வாரானே தவிர நாம ஏறி போற மாதிரியே இல்லை. அவன் எவ்வளவு சட்டம் வச்சாலும் அதெல்லாம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு அவன் இறங்கி தான் வந்துட்டு இருக்கான். இல்லைன்னா நாம எங்க ஏறி போய் அவனை அதான் சொல்றாரு. அதனால அத நன்றே அந்த நந்தனார் கற்றிலர் ஆயினும் எதை கற்க வேண்டுமோ அதை தெரிஞ்சிருக்கிறார். நந்தனார் வாழ்நாள் போய் குன்றி நின்றதென்னே. அவர் என்ன சொன்னார்? நாளை போவார் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் பிரமாண நினைச்சு என்னைக்கு போய் திருமான பார்க்கணும், அதான் வாழ்ந்த நாளுங்கிறார். விளங்குதா? பெருமானை பார்க்குற நாளை எண்ணி இருக்கிறார் பாருங்க ஒவ்வொரு நாளும். அதுதான் வாழ்ந்த நாள். மற்ற நாளெல்லாம் வீழ்ந்த நாள் தான் என்று அது அவருக்கு வாழ்நாளை வழி அடைச்சுதா இல்லையா? ஆமாம், அப்படி கல்லாக இருந்தவரை அடைத்தது. அவர் நன்றாற்றி பெருமானுடைய அந்த இச்சை, அவனை காண்ற இச்சையில் இருந்ததுனால அது அவனுக்கு வாழ்நாள் வழியடைக்கும் கல்லாயிற்று என்று சொன்னார். அதனால நாம் அந்த நந்தனானைத்தான் நினச்சிக்கிடணுங்கிறார். ஒவ்வொரு நாளும் அவர் சொன்னது போல நாமெல்லாம், அவர் என்ன குலத்தில் பிறந்தாரு நந்தனாரே? என்னம்மா? ஆமா, அப்படி புலையர் குலம், அப்படி ஒரு குலத்தில் இருந்தா கூட அது அவருக்கு தடையா வரல இல்லையா? அதான் எத்தனுவில் நின்றும் இறைவனியாருக்கு இல்லை வினை சொல்ற மாதிரி
அவர் பெருமானிடத்தில் அந்த பற்றோடு இருந்ததுனால ஒவ்வொரு நாளும் பெருமானை காக்கிற நாளாக இருக்கணும் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்காரு. அப்படி நினச்சி பெருமானே நினைத்து வாழ்கிற நாள் தான் வாழ்ந்த நாள் என்று சொல்லி